5th Standard Social Science, Unit 4 Atmosphere. Today we are going to learn elements of climate. Clouds. Clouds mean மேகம். Clouds are large collection of very tiny droplet of water. These are divided into 4 types on base of appearance and height. They are cirrus clouds, straight clouds, cumulus clouds, nimbus clouds. Clouds are large collection of very tiny droplet of water. மேகம் என்பது வந்து மிக சிறிய நீர்த்துளிகளுடைய பெரிய சேமிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் டிவைடட் இன்டு 4 டைப்ஸ். க்ளவுட்ஸை வந்து 4 டைப்பாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. அந்த 4 டைப்பு எப்படி வந்து டிவைட் பண்ணுறாங்கன்னா, எதை வந்து பேஸ் பண்ணி அந்த க்ளவுட்ஸை வந்து டிவைட் பண்ணுறாங்கன்னா, அப்பீரியன்ஸ் அண்ட் ஹைட். அப்பீரியன்ஸ்னால் தோற்றம், அண்டு ஹைட்னா உயரம். அந்த க்ளவுட்ஸோடைய தோற்றத்தையும் உயரத்தை வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா 4 டைப்பாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சிரஸ் க்ளவுட்ஸ். சிரஸ் க்ளவுட்ஸ் மீன் கீற்று மேகம். Cirrus clouds appears like a silver grey fish at very high altitude in the sky. This may not give rain. Cirrus cloudsோட appearance வந்து எப்படி இருக்குன்னா, வெள்ளி மீன் போன்ற கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வானத்தோடைய மிக உயர்ந்த பகுதியில் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேகத்தால் மழைப்பொழிவு தராது அப்படின்னு சொல்கிறாங்க. சிரஸ் க்ளவுட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, சில்வர் கிரே ஃபிஷ் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வெரி ஹை பிளேஸில் ஹைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா, இதனால் இந்த க்ளவுட்ஸை வந்து மழைப்பொழிவு தராது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ஸ்ட்ரைட்டஸ் க்ளவுட்ஸ். ஸ்ட்ரைட்டஸ் க்ளவுட்ஸ் இஸ் கிரே இன் கலர் அண்ட் ஆர் ஸ்ப்ரெட் அவுட். தே மே கிவ் ஸ்மால் ஷவர். ஸ்ட்ரைட்டஸ் க்ளவுட்ஸ் மீன் படைமேகம். படைமேகம் வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சாம்பல் நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த ஸ்கை ஃபுல்லாக படர்ந்து விடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தே மே கிவ் ஸ்மால் ஷவர். குறைந்தளவு மழைப்பொழிவை தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரைட்டஸ் க்ளவுட் படைமேகம். தேர்ட் ஒன் குமுலஸ் க்ளவுட். குமுலஸ் க்ளவுட்ஸ் மீன் திரள் மேகம். குமுலஸ் க்ளவுட் லுக் லைக் எ பஃபி ஒயிட் காட்டன் அண்ட் கிவ் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். இந்த குமுலஸ் க்ளவுட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு வெள்ளை நிற பருத்தி போல் தோற்றமளிக்கும். இது வந்து வெள்ளை நிறத்தில் பருத்தி போன்ற காட்சியளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதோட வெப்பச்சலனத்தின் மூலம் என்ன பண்ணுறா, மழைப்பொழிவை தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் க்ளவுட்ஸ் ஆர் அசோசியேட் வித் ரெயின்ஃபால், லைட்டிங் அண்ட் தண்டர். இந்த க்ளவுட்ஸ் வந்து குமுலஸ் க்ளவுட்ஸ் வந்து எதெல்லாம் உருவாகுது அப்படின்னா, ரெயின்ஃபால்ஸாக அண்டு இடி மின்னல் அண்டு இதெல்லாம் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. See the cumulus clouds. திரள் மேகம். லாஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் நிம்பஸ் clouds. நிம்பஸ் clouds மீன் கார் மேகங்கள். நிம்பஸ் clouds appears as dark or grey in color. It gives heavy rainfall. It is called vertical or rain clouds. Nimbus clouds appear at dark and grey in color. இது ரொம்ப இருண்ட சாம்பல் நிற கலரில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இட் கிவ்ஸ் ஹெவி ரெயின்ஃபால். இது வந்து இந்த நிம்பஸ் க்ளவுட்ஸ் வந்து எப்படின்னா ஹெவி ரெயின்ஃபாலை வந்து நிறைய மழைப்பொழிவு வந்து ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் கால்டு த ரெயின் க்ளவுட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வெர்டிக்கல் அல்லது ரெயின் க்ளவுட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிம்பஸ் க்ளவுட்ஸ் வந்து நம்ம வானத்தில் வந்து பார்த்துருப்போம் அடிக்கடி. ரொம்ப மழை பெய்கிற மாதிரி இருந்தேனாவும் இந்த நிம்பஸ் க்ளவுட்ஸ் வந்து ரொம்ப அப்படி கருன்னு மேகங்கள் உருவாங்களா, அதுதான் வந்து நிம்பஸ் க்ளவுட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் rainfall. Condensation of the water vapor causes rainfall. Rainwater must be saved and not be wasted. நீர் வந்து நீராவியாகி உறையும் போது என்ன ஆகுதுன்னா மழைப்பொழிவு ஏற்படுது அப்படின்னு சொன்னால், இந்த ரெயின் வாட்டரை வந்து நம்ம மஸ்ட் பி சேவ்டு. நம்ம ரெயின் வாட்டரை வந்து வேஸ்ட் பண்ணாத சேவ் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் மீன்ஸ் வெப்பச்சலன மழை. டூரிங் சம்மர் சோலார் insolation takes place in land and water evaporate from lakes, ponds, sea, oceans and vegetation. Due to this, a heavy rainfall with lightning and thunder occur in the evening for a short period. கோடை காலத்தில் வந்து சூரிய கதிர் வந்து பூமியில் விழுவதால் நிலம் மற்றும் நீர் மூலக்கூறுகள்
வந்து மேல் ஏறுகிறது. இந்த கோடை காலத்தில் வந்து இந்த சூரிய ஒளி மூலம் என்ன ஆகுதுன்னா நீர் வந்து நிலத்தில், குளத்தில், ஏரி, கடல் அண்டு தாவரத்துலேருந்து அந்த நீர் வந்து ஆவியாகி என்ன பண்ணால் மேலே வந்து கருமேகங்களாக வந்து உருவாகுது. மாலை நேரத்தில் வந்து மிக குறைந்த நேரத்திலேயே இடி மற்றும் மின்னல் கலந்த மழைப்பொழிவு வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கோடை காலத்தில் சூரியனுடைய கதிர்வீச்சு அதிகமாகும் போது நிலம் மற்றும் நீர்நிலைகளில் வந்து தண்ணி வந்து என்ன ஆகும்னா ஆவியாகி மேலே போகுது. அந்த நீராவியான சூரியன் என்ன பண்ணால் மாலை நேரத்தில் வந்து மழைப்பொழிவு தருகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். ஓரோகிராஃபி ரெயின்ஃபால். When the moisture-laden winds from the sea rise as it moves over a mountain range, it becomes cool and causes heavy rainfall. ஈரமான காற்று வந்து என்ன ஆகுதுன்னா கடல் மட்டத்திலிருந்து உயர்ந்து மலைப்பகுதிக்கு சென்று அங்கேருந்து அது என்னன்னா குளிர்ந்து மழைப்பொழிவை வந்து நம்மளுக்கு தருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹெவி ரெயின்ஃபாலை வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. The opposite side of mountain is called leeward side. It receives very little rainfall. மலையோடைய அடுத்த பகுதியோட ஆப்போசிட் சைடில் வந்து என்னென்னா குறைவான மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓரோகிராஃபி ரெயின்ஃபால். Cyclone rainfall. The warm air from the hot area is heat and moves upward. Hence, a low pressure area is developed and it attracts air from high pressure area. Moving to earth rotation, a circular motion of wind develops. It gets cooled and brings heavy rainfall. The warm air from the hot area is heated and move upward. வெப்ப பகுதியில் இருக்கும் சூடான காற்று வந்து மேலும் சூடாக்கப்பட்டு மேலே செல்கிறது. Hence, a low pressure area is developed and it attracts air from high pressure area. ஆகையினால் குறைந்த காற்றழுத்த பகுதியில் இருக்க ஏர் வந்து அதிக காற்றழுத்த பகுதியில் இருக்க ஏரை வந்து என்ன பண்ணால் ஈர்க்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மூவிங் டு எர்த் ரொட்டேஷன், a circular motion of wind develop. இந்த எர்த்து வந்து ரொட்டேஷன் ஆகிறனால தான் என்னென்னா அந்த வட்டமான சுழல் வடிவமான காற்று வந்து உருவாகுது. சூறாவளி மழை வந்து பொழியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் கெட்ஸ் கூல் அண்ட் bring heavy rainfall. இந்த சைக்ளோன் ரெயின்ஃபால் வந்து ஹெவியான ரெயின்ஃபாலாக பெய்யும் அப்படின்னு சொல்லி ஹெவியான மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். Rain water harvest is a technique of collection and storage of rainwater into natural reservoirs or tanks or infiltration of surface water into subsurface aquifer. One method of rainwater harvesting is rooftop harvesting. மழைநீர் சேகரிப்பு என்பது மழைநீர் இயற்கை நீர்த்தேக்கங்கள் அல்லது தொட்டிகளில் சேகரித்தல் அல்லது மேற்பரப்பு நீரை மேற்பரப்பு நீர்நிலைகளில் ஊடுருவுமாறு சேகரித்தல். One method of rainwater harvesting is rooftop harvesting. Today homework is climates. Climates is the average weather condition of a vast area over more than 13 years. Write a short note on the nimbus clouds. Nimbus cloud appear as dark or grey in color. It gives heavy rainfall. It is called vertical or rain clouds. Thank you, student.